அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜூலை 1, 2 ஆகிய 2 தினங்களின் நடப்பு நிகழ்வுகளை இந்த பகுதியில் பார்ப்போம். இவை அனைத்துமே அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் மிகவும் பயனுள்ள வகையில் அமையும். ஃபர்ஸ்ட் ஒன், கையொப்பம் என்ற கவிதை நூலின் ஆசிரியர் யார்? கையொப்பம் என்ற கவிதை நூலின் ஆசிரியர் புவியரசு. கையொப்பம் என்ற கவிதை நூலின் ஆசிரியர் புவியரசு. செகண்ட் ஒன், 29வது தேசிய மின்னணு ஆளுமை மாநாடு எங்கு நடைபெற்றது? 29வது தேசிய மின்னணு ஆளுமை மாநாடு எங்கு நடைபெற்றது? ராஜஸ்தானில் நடைபெற்றது. தேர்ட் ஒன், யமுனை நீர்த்திட்டத்தில் எந்தெந்த மாநிலங்கள் கையெழுத்திட்டன? யமுனை நீர்த்திட்டத்தில் எந்தெந்த மாநிலங்கள் கையெழுத்திட்டன? ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா ஆகிய 2 மாநிலங்களும் யமுனை நீர்த்திட்டத்தில் கையெழுத்திட்டன. ஃபோர்த் ஒன், சமீபத்தில் எந்த நாட்டில் யூபிஏ அறிமுகப்படுத்தப்பட்டது? சமீபத்தில் கிரீஸ் நாட்டில் யூபிஏ அறிமுகப்படுத்தப்பட்டது. ஃபிஃப்த் ஒன், இந்திய இராணுவத்தின் 31வது தளபதி தீரஜ் சேத். இந்திய இராணுவத்தின் 31வது தளபதி தீரஜ் சேத். சிக்ஸ்த் ஒன், இந்தியாவின் 97வது கிராண்ட் மாஸ்டர் ஹர்ஷவர்தன். இந்தியாவின் 97வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஹர்ஷவர்தன். சிக்ஸ்த் ஒன், இந்தியாவின் 97வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஹர்ஷவர்தன். செவன்த் ஒன், தேசிய மருத்துவ தினம் கடைபிடிக்கப்படும் நாள் ஜூலை 1. அதுபோல் ஜிஎஸ்டி தினம் கடைபிடிக்கப்படும் நாளும் ஜூலை 1. இவங்க ரிப்பீட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன், கையொப்பம் என்ற கவிதை நூலின் ஆசிரியர் புவியரசு. செகண்ட் ஒன், 29வது தேசிய மின்னணு ஆளுமை மாநாடு எங்கு நடைபெற்றது? ராஜஸ்தானில் நடைபெற்றது. தேர்ட் ஒன், யமுனை நீர்த்திட்டத்தில் எந்தெந்த மாநிலங்கள் கையெழுத்திட்டன? ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா. ஃபோர்த் ஒன், சமீபத்தில் எந்த நாட்டில் யூபி அறிமுகப்படுத்தப்பட்டது? கிரீஸ் நாட்டில். ஃபிஃப்த் ஒன், இந்திய இராணுவத்தின் 31வது தளபதி தீரஜ் சேத். சிக்ஸ்த் ஒன், இந்தியாவின் 97வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஹர்ஷவர்தன். செவன்த் ஒன், தேசிய மருத்துவ தினம் ஜூலை 1. அதுபோல் ஜிஎஸ்டி தினமும் ஜூலை 1. எய்த் ஒன், சமீபத்தில் எந்த நிறுவனம் மினி ரத்னா வகை 1 அந்தஸ்தை பெற்றது? சமீபத்தில் எந்த நிறுவனம் மினி ரத்னா வகை 1 அந்தஸ்தை பெற்றது? மீகான் நிறுவனம் தான் சமீபத்தில் மினி ரத்னா வகை 1 அந்தஸ்தை பெற்றது. நைன்த் ஒன், பிளமிங்கோ புரட்சி எந்த நாட்டுடன் தொடர்புடையது? இந்த பிளமிங்கோ புரட்சி அல்பேனியா நாட்டுடன் தொடர்புடையது. பிளமிங்கோ புரட்சி எந்த நாட்டுடன் தொடர்புடையது? அல்பேனியா. டென்த் ஒன், ரிம் ஆஃப் தி பசிபிக் எங்கு நடைபெற்றது? ரிம் ஆஃப் தி பசிபிக் எங்கு நடைபெற்றது? அமெரிக்காவில் நடைபெற்றது. 11th ஒன், விமானப்படையின் துணைத் தளபதி அசுதோஷ் தீட்சித். விமானப்படையின் துணைத் தளபதி அசுதோஷ் தீட்சித். 12th ஒன், உலக விளையாட்டு பத்திரிகையாளர் தினம் கடைபிடிக்கப்பட்ட நாள் ஜூலை 2. உலக விளையாட்டு பத்திரிகையாளர் தினம் கடைபிடிக்கப்பட்ட நாள் ஜூலை 2. ரிப்பீட் பண்ணுவோம். 8th ஒன், சமீபத்தில் எந்த நிறுவனம் மினி ரத்னா வகை 1 அந்தஸ்தை பெற்றது? மீகான். 9th ஒன், பிளமிங்கோ புரட்சி எந்த நாட்டுடன் தொடர்புடையது? அல்பேனியா. 10th ஒன், ரிம் ஆஃப் தி பசிபிக் எங்கு நடைபெற்றது? அமெரிக்கா. 11th ஒன், விமானப்படையின் துணைத் தளபதி அசுதோஷ் தீட்சித். 12th ஒன், உலக விளையாட்டு பத்திரிகையாளர் தினம் ஜூலை 2. இதுபோன்று போட்டித் தேர்வுக்கு தேவையான இன்னும் நிறைய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சிசை அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.